சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் நடந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் காட்டுப்பள்ளியில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்ட வட மாநிலத்தவர்களின் கொடூர தாக்குதலை கண்டிக்கிறோம் என்றும், தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கல்வி கற்று பட்டம் பெற்று வேலையின்றி தவிக்கும் வேதனையை நாம் தினமும் கண்டு வருகிறோம். ஆனால் குறைந்த கூலி என்ற பெயரில் வட மாநிலத்தவர்கள் வேலைக்கு அமர்த்தும் சூழ்ச்சியை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழர்களின் வாய்ப்புகளை பறித்து தமிழரின் வாழ்வுரிமையை மிதிக்கின்ற இந்த சதியை தமிழக வாழ்வுரிமை கட்சி பலமுறை எதிர்த்துள்ளது. ஒன்றிய அரசின் தமிழர் விரோத கொள்கையும் திட்டமிட்டு வடமாநிலத்தவர்கள் குடியேற்றும் அரசியலும் நாளுக்கு நாள் தமிழரின் வேலைவாய்ப்பு, வாழ்வுரிமை, வாக்குரிமை, அரசியல் அதிகாரம் அனைத்தையும் சுரண்டுவதாகவே செய்யப்படுகின்றன. இதற்கு சான்றாகவே திருவள்ளுவர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் நேற்று வடமாநிலத்தவர்கள் கூட்டமாக குவிந்து காவல்துறையினரை தாக்கும் அளவிற்கு சென்றுள்ளதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் காவல்துறையை நேரடியாக தாக்குவது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கிற்கு விடப்பட்ட நேரடியான சவாலாகும். இந்த கொடூர செயலை தமிழக வாழ்வுரிமை கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டின் காவல்துறையை தாங்கியுள்ள இந்த வன்முறை இன்னும் தொடருமானால் நாளை நாட்டு மக்களின் உயிரும் உரிமையும் அபாயத்தில் சிக்கிக் கொள்ளும் என்பதை இந்த சம்பவம் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறது. தமிழக அரசு இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் சட்டம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும். நாகாலாந்து, மிசோரம் போன்ற மாநிலங்களில் உள்ள உள்நுழைவு சட்டம் தமிழ்நாட்டிலும் அமல்படுத்தப்பட வேண்டும். ஒப்பந்த காலம் முடிந்த பின்னரும் இங்கே பணியும் செய்து வரும் வட மாநிலத்தவர்களை கண்டறிந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும். 2014 ஆண்டிற்கு பிறகு குடியேறிய வட மாநிலத்தவர்களுக்கு வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை வழங்கக்கூடாது என்பதையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி எச்சரிக்கையுடன் வலியுறுத்துகிறது. தமிழரின் வேலை வாய்ப்பு, வாழ்வுரிமை, வாக்குரிமை பறிக்கும் பாஜக ஒன்றிய அரசின் சூழ்ச்சிகளையும் திட்டமிட்டு வடமாநிலத்தவர்கள் குடியேற்றும் அரசியலையும் தமிழ்நாடு மக்கள் இனி ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாடு மக்களின் உரிமை, மொழி, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் அதிகாரம் ஆகியவற்றை காக்க எங்களின் போராட்டம் மேலும் தீவிரமாகவும் தளர்ச்சியின்றியும் நடைபெறும் என வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்நுழைவு சீட்டு முறையை அமல்படுத்தி இருந்தால் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை விரைந்து கண்டுபிடிக்க முடியும் என்றும், மேலும் அனுமதியின்றி தங்கியிருப்பவர்கள், அனுமதி காலம் முடிந்தும் தங்கியிருப்பவர்கள் விரைந்து அடையாளம் காண முடியும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் யாரும் தமிழகத்தில் நுழையக்கூடாது என்பது எனது நிலைப்பாடு இல்லை. அதற்காக பூர்வக்குடிகளின் அடிமடியில் கை வைப்பது நியாயமற்ற செயல். அதனை செய்யும் பாஜக அரசின் சூழ்ச்சியை தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள். வட மாநிலத்தவர்கள் கணக்கெடுப்பு போன்று தமிழக அரசு திட்டங்களை அறிவிப்பதை வரவேற்கிறோம். ஆனால் அதற்குள்ளாகவே நிகழும் இந்த வன்முறை செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது. எனவே தமிழக அரசு அறிவித்த வட மாநிலத்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு மற்றும் உள்நுழைவு சீட்டு அமல்படுத்துவது போன்ற செயல்களை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் தமிழ் மக்களுக்காக திரு வேல்முருகன் பிரதிபலித்துள்ளார்.